Hi, it's Naga Max, 12th CBSE Maxல second chapter inverse trigonometry function exercise 2.2ல 11th sum நம்ம பார்க்குறோம். என்னென்னா tan inverse 2 cos into 2 sin inverse 1/2. வேணுன்னா நம்மளுக்கு tan inverse இது எப்படியே எழுதுவோம். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ tan inverse ஆஃப் 2 cos அப்படியே இருக்கட்டும். இந்த 2 சைனை வந்து நம்ம காஸாக கன்வெர்ட் பண்ணுறதான்னு பார்ப்போம். அப்போ 2 into sin inverse 1/2 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், π/6. இப்போ இந்த 2வும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 3ன்னு ஆயிரும். அப்போ tan inverse ஆஃப் 2 into cos π/3ன்னு இருக்கணும். ஓகேவா? இப்போ cos π/3 வந்து நம்மளுக்கு என்ன டிகிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு வரும் அப்படின்னா 1/2க்கு வரும். அப்போ 2 into cos π/3 ஓட வேல்யூ வந்து எனக்கு 1/2. இதில் இந்த 2 கேன்சல் ஆகி எனக்கு என்ன ரிமைனிங் வந்து எனக்கு 1 தான் இருக்கும். அப்போ tan inverse ஆஃப் 1. tan inverse ஆஃப் 1 அதோட டிகிரி ஆங்கிள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா π/4. இதுதான் இதோட வேல்யூ. இது வந்து நம்மளுக்கு 11th சம். 12th சம் என்ன அப்படின்னு சொன்னால் cot tan inverse ஆஃப் a ப்ளஸ் cot inverse ஆஃப் a. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா tan inverse x ப்ளஸ் cot inverse x இஸ் ஈக்குவல் டு π/2. இங்கே நமக்கு காட்டுக்கு π/2னா என்ன வரும்? இதுக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணிடுவேன், π/2 சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். இந்த காட்டு tan inverse x ப்ளஸ் cot inverse x இஸ் ஈக்குவல் டு π/2ன்னு எனக்கு தெரியும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த π/2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ cot π/2னா அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது 0. இதுதான் வந்து இதோட ஆன்சர். cot tan inverse ஆஃப் a ப்ளஸ் cot inverse a வந்து ஃபார்முலாவில் இருக்கிற டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் 0ன்னு சொல்லிட்டோம். ஓகே, தேங்க்யூ.